இது மக்கள் இசை பள்ளிக்கூடம் தானே? அதானேங்க? அடா 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 என்ன 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 சலச்சலப்பு போங்க. நான் யாருன்னு கேட்குறீங்களா? வணக்கமுங்க, வணக்கமுங்க. என் பேர் தான் ஆசிரியர் அன்னலட்சுமி. இப்போ தான் ஆசிரியர் பயிற்சியை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஆனால் என்னை பற்றி மட்டும் யாரும் ரொம்ப இலக்காரமாக நினச்சிடக்கூடாதுங்க. என்னுடைய ஆசிரியர் பயிற்சியை பார்த்துட்டு திருப்பூரில் கேட்டாக, திருநெல்வேலியில் கேட்டாக, அவ்வளவு ஏன் திண்டுக்கல்லில் கூட கேட்டாக. அதையெல்லாம் விட்டுப்புட்டு என் கராவும் நானே ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியராக சேரலான்னு போனேங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே போனால் எல்லா பாடமும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, தமிழ் பாட்டு சொல்லி கொடுக்க தான் ஆள் இல்லைன்னு சொல்லி போட்டு என்ன தூக்கி அதில் போட்டாக. என்ன பண்ணுறது, நான் அதை மட்டும்தான் படிக்க மறந்துட்டேன். சரி என்ன பண்ணலான்னு யோசித்தேன். பாட்டு கற்றுக்கணுமா வேணாமாங்க? கற்றுக்கணும் இல்லையா? அப்படி தலையாட்டு தம்பி, கண்ணாடி விழுவுதில்ல. சரி கற்றுக்கலான்ட்டு ஒருத்தர்கிட்ட போனால் அவரு வழின்ட்டு ஓட பார்க்குறாரு. அப்புறம் என்னத்தை தான் பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே அவர் என் கையில் இந்த பாரதிதாசன் கவிதையும் ஒரு அருமையான பாட்டு புத்தகத்தையும் கையில் கொடுத்து, இங்கே 2 வாத்தியார் இருக்காங்களாமே, பாட்டு வாத்தியார் இன்னும் வரலையா? வரல, அதுக்குள்ளே சொல்லி முடிச்சிட்றேன். அவங்கக்கிட்ட கற்றுக்க சொல்லி அனுப்பி விட்டாக. நல்லா சொல்லி தருவாங்க இல்லையா? அந்த பெரிய அண்ணன் இன்னும் நல்லா சொல்லி தருவாங்களாமே. இப்போ கூட வாத்தியார் அம்மா யாரோ வந்திருக்காங்களாம். அவங்க வெளியில் நின்றுட்டாங்க, கூப்பிட்டுலாமா? அட சொல்லுங்க, நல்லா உறக்க சொல்லுங்க, கூப்பிடலாமா? சரி முதல்ல நம்ம பெரிய வாத்தியாரை கூப்பிட்டுருவோம். அவர் பேர் புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி அண்ணனாமே. கூப்பிடுங்க அவரை நல்ல சத்தத்தோட. அண்ணே வணக்கம். எஸ்மா. வணக்கம்மா. உங்ககிட்ட பாட்டு கற்றுக்க வந்திருக்கேன். யார் நீங்களா? ஆமாங்க. நீங்கள் வாத்தியாரா? வாத்தியாரம்மாங்க. ஓ ஐயா, ஆனால் பாட்டு மட்டும் தெரியாதுங்க. இல்லை பார்த்தா தெரியுது. தெரியுதுங்களா? இது போட்டால் நல்லா தெரியுங்க. இது போட்டால் தெரியுதா? கண்ணாடி அப்போ கழட்டி போடுவாங்க. எனக்கு தெரியலைங்க, அதனால நான் கழட்டி போடுறேங்க. ரொம்ப அருமைங்க. உங்ககிட்ட இந்த 2ஐயும் கொடுத்து கற்றுக்க சொன்னாங்கங்க. யாருங்க? எனக்கு அங்கே ஒருத்தர் வவுறு வழின்னு ஓடிட்டே இருந்தார். போகிற வழியில் இவர் தான் நல்லா சொல்லி தருவாருன்னு உங்கள் பேரை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஆமாங்க. புகழ் புத்தக காலயம் வெளியிட்ட அந்தி நிலா பார்க்கவா? ஆமாங்க. அடடா, இந்த பாருங்க நிலாவோட வந்திருக்கேன். ஆமாம், கவிஞர் தமிழொலி. ஆமாங்க. அந்த பாட்டு அவருடைய அதாவது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற பாடல். ஆமாங்க ஆமாங்க. அடடா, நல்ல அருமையான புத்தகம். இன்னொரு வாத்தியாரம்மா இருக்காங்களாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம், கூப்பிட்டுறலாங்களா? கூப்பிட்டுறலாமே. கற்பகமுங்க அவங்க பேர். ஆமாம் ஆமாம், திருமதி கற்பகம் வாத்தியாரம்மாவை கூப்பிட்டுறலாங்க. கூப்பிட்டுரும். ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இல்லை சொல்லி அனுப்பிச்சாங்க அண்ணங்கிட்ட, நீங்கள் ஒன்றுத்துக்கு 2 வாட்டி கூட செய்யலாம், தப்பாக சொன்னால் கூட திருப்பி சொல்லி கொடுப்பாங்கன்னு. வாத்தியாரம்மா ரொம்ப கோவப்படுவாங்களாம், நினச்சுங்களா? இல்லையே. இல்லையா? பொய்யே பரப்பி விட்டுட்ருக்காங்கங்க. நாட்டில் புரளி ரொம்ப பேசுகிறாங்க. சரி நீங்கள் உட்காருங்க, என்ன நின்றுட்டு பேச உட்கார. வாத்தியாரையா, தமிழ் இசை பாடல்களை கற்றுக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? எது ரொம்ப அவசியம்? சுருதி வேணும். இரண்டாவதா தாளக்கட்டு மனம் வேணும். இதில் இணைய வச்சு தமிழ் பாட்டு கற்றுனோம்னா நல்ல தமிழில் உச்சரிக்கணும். அப்படி எதுக்கு மனையோட எது முதல்ல இழு வரணும். இழு இழு இழா லா லா ரா ரா இதெல்லாம் நா ஞா நா நா இதெல்லாம் வரணும். வந்தால் தான் தமிழ் நல்லா இருக்கும். சரிங்க. அப்போ வந்து நிறைய தமிழ் இசை பாடல் நல்லா இருக்கும். தமிழ் இசை பாடல்கள் நல்லா இருக்கும். அதை விட பாட்டை வந்து நிறைய கேட்க தான் வந்து அதை பாடுறதுக்கான ஆர்வம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் ஒரு அருமையான பாடல்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை என் காதால் கேட்டு நான் என் மனசுக்குள்ளே ஏற்றிக்குவேன். சரிங்களாங்க? சரிங்க. தவறாக எதுவும் சொல்லி இல்லைங்க, நீங்கள் சரியாக தான் சொல்லுவீங்க. அப்போ முதல்ல ஒரு நல்ல பாட்டாக சொல்லுங்கள், என்ன பாட்டு பாடலாம்? மக்கள் நலத்துக்கு பாடிடலாம்.
மக்கள் நலத்துக்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? சொல்வீர் மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? சொல்வீர் மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? திக்கட்டு உள்ளவர் யாரும் திக்கட்டும் உள்ளவர் யாரும் ஒன்று சேராது செய்வதே மதமாகுமானால் திக்கட்டும் உள்ளவர் யாரும் ஒன்று சேராது செய்வதே மதமாகுமானால் பொய்கட்டு நீக்குதல் வேண்டும், பொய்கட்டு நீக்குதல் வேண்டும், அப்பொல்லாங்கில் எல்லோருக்கும் நீக்குதல் வேண்டும். மக்கள் நம்ம மக்கள் மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? சொல்வீர் மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? எக்கட்சியும் மதத்தாரும் இங்கு எல்லாரும் உறவினர் என்றென்ன வேண்டும். எக்கட்சியும் மதத்தாரும் இங்கெல்லாமும் உறவினர் என்றென்ன வேண்டும். திக்கட்டும் உள்ளவர் யாரும் திக்கட்டும் உள்ளவர் யாரும் திக்கட்டும் உள்ளவர் யாரும் ஒன்று சேராது செய்வதே மதமாகுமானால் மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? சொல்வீர் மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? எல்லா மதங்களும் ஒன்றே, எல்லா மதங்களும் ஒன்றே, அவை எல்லாரும் இன்பெற்று வாழ்வீர்கள் என்றே. எல்லா மதங்களும் ஒன்றே, அவை எல்லோரும் இன்புற்று வாழ்வீர்கள் என்றே. சொல்லால் முழங்குவது கண்டீர், சொல்லால் முழங்குவது கண்டீர், அவை துன்புற்று வாழ்ந்திட சொல்லியதும் உண்டோ, துன்புற்று வாழ்ந்திட சொல்லியதும் உண்டோ. மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? வழிகாட்டும் மதமெல்லாம் இங்கே, வழிகாட்டும் மதமெல்லாம் இங்கே, நல் வழிகாட்டியான பின் வழிகாட்டாமல் வழிகூட்ட வைத்திருப்பீரோ, வழிகூட்ட வைத்திருப்பீரோ. நீ பகை கூட்ட மதம் என்ற மொழி கூட்டலாமோ? வழிகாட்டும் மதமெல்லாம் இங்கே, நல் வழிகாட்டியான பின் வழிகாட்டாமல் பழிகூட்ட வைத்திருப்பீரோ, பழிகூட்ட வைத்திருப்பீரோ. நீர் பகை கூட்ட மதம் என்ற மொழி கூட்டலாமோ? மக்கள் நலத்திற்கு மதமா, மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா? மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா?
கணும்பினிர் சாற்றை பிரியா கணும்பினி சாற்றை பிழியா கரும்பினி சாற்றை நீர் பெற்ற பின் சக்கையை மக்கட் கழித்தே அழிவை புரிந்திடுதல் நன்றோ அழிவை புரிந்திடுதல் நன்றோ நல்லன்பால் வளர்த்திடுக இன்பம் நல்வாழ்வை அன்பால் வளர்த்திடுக இன்பம் நல்வாழ்வை மக்கள் நலத்திற்கு மதமாக அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா சொல்வீர் மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா சொல்வீர் மக்கள் நலத்திற்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா மதத்தின் நலத்திற்கு மக்களா மலத்தின் நக்குதின தனனா தனனா தனனா. ஐயா வாத்தியார் ஐயா, என்ன அருமையான பாட்டு. இந்த மாதிரி பாட்டை நான் கேட்டதே இல்லை. அதுவும் இசையும் அருமை, அதில் சொன்ன அந்த சொற்கட்டும் என்ன அபாரமாக இருந்ததுங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் ஒத்துமையை பற்றி எப்படி சொல்லியிருக்கீங்க. இந்த ஒத்துமை இப்போ எப்போவுமே நமக்கு அவசியமாக இருக்குது. என்ன வரிகள், என்ன வரி, இந்த வரியை யாருங்க ஐயா எழுதுனது? பாவேந்தர் பாரதிதாசன். ஆஹா, நான் கேட்டது போலவே அவருடைய பாட்டையே கொடுத்துட்டீங்க எனக்கு. அதான் வாத்தியாருன்றது மாணவர்களுக்கு என்னென்ன புரியுமோ அந்த பாங்களை சொல்லி கொடுக்கணுன்றதை நீங்க இங்க புரிய வச்சு நல்லா விளங்க வச்சுட்டீங்க. நல்ல வாத்தியார்கிட்ட வந்திருக்கேன்ற ஒரு சந்தோஷம். நீங்க பாடலையே நான் சொல்லி கொடுத்து. ஐயா நான் முதல்ல நல்லா கேட்டுக்கிறேங்க ஐயா, செவி வழியா கேட்டுக்கிறேன். பாடுவீங்க, இப்ப பாடுங்க. மக்கள் நலத்திற்கு மதமா மக்கள் நலத்துக்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா அன்றி மக்கள் அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா மக்கள் நலத்துக்கு மதமா அன்றி மதத்தின் நலத்திற்கு மக்களா. ஐயா தேடிடுங்களா? சரி, தேடிடுவேனா? நல்லா பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. அம்மா வாத்தியாரம்மா, உங்களுக்கு முன்னாடி பாடிட்டேன்னு தவறா நினைத்துக்காதீங்க. அடுத்த பாட்டு நீங்க தானே கொடுக்க போறீங்க. ஆமா. என்ன மாதிரியான பாட்டு? இப்போ அடிப்படையா எப்படி கத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? ஆமாங்க. இதுக்கப்புறம் அடிப்படையை வச்சு இன்னும் எப்படி பிரமாதமாக பாடணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பேர்லேயே கற்பகம்ன்ற பேர்லேயே தெரிஞ்சிருச்சு. அப்படியே பத்திட்டு எரியும் போல இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு நல்லா பாட்டு சொல்லி கொடுத்துருவீங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. மக்கள் இசை நிகழ்ச்சியில் இங்கே அருமையாக இங்கே பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் பாட்டு நல்லா கற்றுக்கலாம். இப்போ வாத்தியாரம்மா தயாராக இருக்காங்க, பாடலாங்களா? பாடலாம். சொல்லு. திருக்குறள். திருக்குறள் சொல்லி கொடுக்க போறீங்களா? அருமை அருமை அருமை. பாடலாம், பாட்டு மூலமா சொல்லி கொடுக்கலாம் இல்லைங்களா? போயிடலாங்களா? போலாமே. சரி. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாமானா பிறப்பு. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாமானா பிறப்பு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாமானா பிறப்பு.
எத்தன்மைத்து ஆகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கற்றிரண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றிரண்டு வாரா நெறி. கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றிரண்டு வாரா நெறி. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானா பிறப்பு. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானா பிறப்பு. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்று நாமம் கெட கெடும் நோய். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானா பிறப்பு. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானா பிறப்பு. பாத்தியாரம்மா, சொல்லுங்க. அருமையாக இருந்ததுங்க. அதாவது பள்ளிக்கூடத்துலலாம் திருக்குறளை நம்ம வந்து ஒன்றா சொல்லி கொடுப்போம். ஆனால் அதை பாட்டாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டா பாடினா மனசுல பதியும் இல்லைண்ணா. ஆமாம், நல்லா பதியுங்க. அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும்பொழுது ரொம்ப இலகுவாக கற்றுக்குவாங்க, ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க, இலகுவாக கற்றுக்குவாங்க இல்லைங்களா ஐயா? இதற்கு வந்து யாருங்க இசை போட்டது? இசை இதுக்கு வந்து திரு நெல்லை இயேசுராஜான்னு சொல்லிட்டு அவர் தான் இசையமைச்சார் இந்த பாடல். நிறைய நல்ல கிறித்துவ பாடல்கள் நிறைய ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு கலைஞர், மாபெரும் கலைஞர். அதாவது அவர் நிறைய பாடல்கள் நான் கூட கேட்டிருக்கிறேன். வித்தியாசமாக இருக்கும். அவரை நான் ஒரு தடவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. சரிங்க. ஷரோன் ஒலி பதிகத்தில் நான் அவரை சந்தித்தேன் ஒரு தடவை. நான் இசையமைச்சவங்க ஒரு குறுந்தகடு வெளியிடுறதுக்கு போகும்போது அங்கே அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப மென்மையான மனிதர். அந்த இசை வந்து அவ்வளோ அருமையாக அதில் பண்ணியிருக்காரு அவருக்கு. ஏன்னா எனக்கும் அவர் தெரியும் அப்படின்றதால. ரொம்ப நன்றி வாத்தியாரம்மா. அடுத்தடுத்து எனக்கு இன்னும் நிறைய பாடல் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இது வந்து திருக்குறள் எனக்கு நல்லா தெரியும், அதை இசையோடு நான் உங்ககிட்ட கற்றுக்கிறேன். அடுத்த பாடல் நம்ம ஐயா தான் கொடுக்க இருக்காங்க. ஐயா என்ன பாட்டு கொடுக்க போகிறீங்க? கேட்கலாம், கேட்டுடலாங்களா? இதுக்கு மேலே வாத்தியார் ஐயா கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. இப்போ அடுத்து நம்ம ஐயா நமக்கு ஒரு பாட்டு சொல்லி தரேன் இருக்காரு. என்ன பாட்டுங்க ஐயா? ஒரு பக்தி கலந்த
ஒரு பாடல், நம்மளுடைய கிராமத்து சாமிகளை வச்சு சரிங்க ஒரு பாட்டு. சரிங்க. கிராமத்து அதாவது மனிதர்களுக்கு மட்டும் காதல் பிறக்காது, சாமிகளுக்கும் காதல் உண்டு அப்படின்ற ஒரு பாட்டு. சரிங்க ஐயா, பாட்டு கேட்கலாங்களா? கேட்போம். வெள்ளக்குதிரையில் வீச்சருவாளுடன் வீரம் வருவாண்டா, ஊரு எல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. வெள்ளக்குதிரையில் வீச்சருவாளுடன் வீரம் வருவாண்டா, ஊரு எல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. முட்டையாண்டி முனியாண்டி எல்லாம் அவன் பட்ட பெயர்களடா, முட்டையாண்டி முனியாண்டி எல்லாம் அவன் பட்ட பெயர்களடா. இங்கு நட்டு வச்சு மணி கட்டி வச்ச குத்து கல்லுமே சாமியடா, இங்கு நட்டு வச்சு மணி கட்டி வச்ச குத்து கல்லுமே சாமியடா. வெள்ளக்குதிரையில் வீச்சருவாளுடன் வீரம் வருவாண்டா, ஊரு எல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. முட்டையாண்டி முனியாண்டி எல்லாம் இவன் பட்ட பெயர்களடா, முட்டையாண்டி முனியாண்டி எல்லாம் அவன் பட்ட பெயர்களடா. இங்கு நட்டு வச்சு மணி கட்டி வச்ச குத்து கல்லுமே சாமியடா, குத்து கல்லுமே சாமியடா. வெள்ளக்குதிரையில் வீச்சருவாளுடன் வீரம் வருவாண்டா, ஊரு எல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. நெருங்க விடாதவன் கைத்தண்டி மீசையடா, பேபி சாச நெருங்க விடாதவன் கைத்தண்டி மீசையடா. தினம் தாரத்தப்பட்டையில் உரிமை மேளத்தில் ஆடுங்கருப்பனடா, தினம் தாரத்தப்பட்டையில் உரிமை மேளத்தில் ஆடுங்கருப்பனடா. பல ஆடு கோழிகளை மது போதையில தின்னு முடிப்பவண்டா, ஆடு கோழிகளை மது போதையில தின்னு முடிப்பவண்டா. இந்த தின்னு முடிப்பவண்டா, ஆடு கோழிகளை தின்னு முடிப்பவண்டா. இந்த ஊரு ரெண்டு படும்போது, இந்த ஊரு ரெண்டு படும்போது சாமியாடி ஒத்துமகப்பவண்டா, இந்த ஊரு ரெண்டு படும்போது சாமியாடி ஒத்துமகப்பவண்டா. வெள்ளக்குதிரையில் வீச்சருவாளுடன் வீரம் வருவாண்டா, ஊரு இல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. முட்டையாண்டி முனியாண்டி எல்லாம் அவன் பட்ட பெயர்களடா, முட்டையாண்டி முனியாண்டி எல்லாம் அவன் பட்ட பெயர்களடா. இங்கு நட்டு வச்சு மணி கட்டி வச்ச குத்து கல்லுமே சாமியடா, இங்கு நட்டு வச்சு மணி கட்டி வச்ச குத்து கல்லுமே சாமியடா. பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்து தேவத கோயில் மூளைச்சதடா, பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்து தேவத கோயில் மூளைச்சதடா. இவன் அக்னி சட்டியின் தீப புகையே மழையா பொழியுமடா, இவன் அக்னி சட்டியில் தீப புகையே மழையா பொழியுமடா. காத்து கருப்பெல்லாம் பத்தினி கோலவையில் காணாமல் போகுமடா, காத்து கருப்பெல்லாம் பத்தினி குலவையில் காணாமல் போகுமடா. நம்ம காக்கும் கருப்பண்ண சாமிக்கு சக்தி காதல் பிறக்குமடா, நம்ம காக்கும் கருப்பண்ண சாமிக்கும் சக்தி காதல் பிறக்குமடா. வெள்ளக்குதிரையில் வீச்சருவாளுடன் வீரம் வருவாண்டா, ஊரு இல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. வெள்ளை குதிரையில் வீச்சருவாளுடன் வீரம் வருவாண்டா, ஊரு எல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா.
முட்டையாண்டி முனியாண்டி எல்லாம் அவன் பட்ட பெயர்களடா. முட்டையாண்டி முனியாண்டி எல்லாம் அவன் பட்ட பெயர்களடா. இங்கு நட்டு வச்சு மணி கட்டி வச்ச குத்து கல்லுமே சாமியடா. இங்கு நட்டு வச்சு மணி கட்டி வச்ச குத்து கல்லுமே சாமியடா. வெள்ளக்குதிரையில் வீச்சருவாடுடன் வீரம் வருவாண்டா. ஊரு எல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. ஊரு எல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. ஊரு எல்லையில நின்று ராத்திரி சாமத்தில் காவல் புரிவாண்டா. ஐயா வாத்தியார் ஐயா, சொல்லுங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாமியை பத்தியும் ஊர் எல்லையில இருக்கக்கூடிய சாமியை பத்தியும் அருமையா பாடினீங்க. அதுல ஒரு வரி சொன்னீங்க ஐயா, ஊரு ரெண்டு படும்போது சாமியாடி ஒத்துமை காப்பானடான்னு சொன்னீங்க ஐயா. இது உண்மைங்க ஐயா. எத்தனை ஊர்களில் நடந்திருக்கு. ரெண்டு படும்போது அந்த சாமி வந்து காப்பாத்துதோ இல்லையோ, அந்த ஆளுக்கு அந்த எண்ணம் வந்து அதை சாமியா வெளிப்படுத்தி ஒன்னா இருங்கடா அப்படின்னும் போதே உள்ளுக்குள்ள வந்து ஒன்னா ஆயிரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லைங்களா? அந்த சத்தத்தை கொடுக்கறதே வந்து நமக்கு ஒத்துமையை கொடுக்குதுன்னா கிராமங்களை நம்ம என்னமா பெருமையா சொல்லலாம். சாமி பேர்ல நம்மளுடைய கிராமத்து தேவதைகள், நம்மளுடைய முன்னோர்களுடைய அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அங்கங்கே இருக்கிற ஐயனார், கருப்பண்ணசாமி, அந்த சாமி இந்த சாமின்னு சொல்கிற முனியாண்டி இவங்கெல்லாம் பார்த்தா நம்மளுடைய தமிழர்களுடைய முன்னோர்களாக இருப்பாங்க, நமக்காக போராடுறவங்களா இருப்பாங்க. அவங்கள தான் வந்து சாமின்ற பேரில் அவங்கள வந்து அப்படி நிறுத்தி நமக்கு அது சாமி அவங்க தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் மனிதர்களாக வாழ்ந்த முன்னோர்கள் அவங்கள பற்றி தான் அந்த பாட்டு. வழிகாட்டின மனிதர்கள் அவங்கள சாமின்னு தானங்க சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். ஆனா வேறு விதமா எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க, அதை தான் நம்ம வேணான்றோம். ஆமாங்க, அருமையான பாடலை கொடுத்துருக்கீங்க. இதை நான் எழுதிக்கலாங்களா? எழுதிக்கலாம். யாரோட வரீங்க ஐயா, எப்படிங்க ஐயா இசை? இந்த பாடல் வந்து கவிஞர் பரிணாமன் அவர்களுடைய பாடல். பாவலர் பரிணாமன் அவர்களுடைய ஒரு பாடல். அவர் இந்த பாடலை எழுதி பாட சொன்னார். அவர் விருப்பப்பட்டு கொடுத்தாரு. சரிங்க. ஒரு சந்திப்பில் ஒரு பாடல் புதுசாக இருக்குங்க தோழர், இந்தாங்க வச்சுங்க அப்படின்னு அவர் கொடுத்தாரு அன்போடு. அவருக்கு இந்த நேரத்தில் இந்த பாடல் அவருக்காக நம்ம சமர்ப்பணம் சேர்ந்து சமர்ப்பணம் பண்ணி நன்றி சொல்கிறோம் அவருக்கு. இப்போ அடுத்து எனக்கு ஒரு அழகான பாட்டு கொடுக்க போறீங்க. என்ன பாட்டுமா? பாரதியார் பாட்டு பாடலாமா? பாடலாமா? நம்மளை பற்றி உயர்த்தி பேசின சாமியே அவர் தானுங்க. அவரை பற்றி நம்ம அருமையாக பாடலாம். பாரதி கண்ட புதுமை பெண்ணா இங்கே எங்களுடைய வாத்தியாரம்மா உட்காந்துருக்காங்க. அருமையான பாட்டு ஒன்று கொடுக்க போகிறாங்களா, போயிட்டு வந்துருங்க, பாட்டை கேட்டுடலாம். அருமையான ஒரு பாட்டு கேட்டோம். இப்போ அடுத்து நம்மளுடைய வாத்தியாரம்மா ஒரு அழகான பாட்டு கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பாரதியார் பாடல்னு சொன்னீங்க, தாமதப்படுத்தவே கூடாதுங்க. பாடிடலாங்களா? பாடலாமே. சரி. விட்டு விடுதலையாகி நிற்பார் இந்த சிட்டுக்குருவியை போலே, இந்த சிட்டுக்குருவியை போலே. விட்டு விடுதலையாகி நிற்பார் இந்த சிட்டுக்குருவியை போலே, இந்த சிட்டுக்குருவியை போலே. விட்டு விடுதலையாகி நிற்பார் இந்த சிட்டுக்குருவியை போலே, இந்த சிட்டுக்குருவியை போலே.
பெட்டையினோடின்பம் பேசி களிப்புற்று பீடையில்லாததோர் கூடு கட்டி கொண்டு பெட்டையினோடின்பம் பேசி களிப்புற்று பீடையில்லாததோர் கூடு கட்டி கொண்டு முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வேதி முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வேதி முந்த உணவு கொடுத்தன்பு செய்திங்கு விடுதலையாகி நிற்பார் இந்த சிட்டுக்குருவியை போலே இந்த சிட்டுக்குருவியை போலே விடுதலையாகி நிற்பார் இந்த சிட்டுக்குருவியை போலே இந்த சிட்டுக்குருவியை போலே இந்த சிட்டுக்குருவியை போலே இந்த சிட்டுக்குருவியை போலே. அருமையான பாடல் வாத்தியாரம்மா. அதுவும் பாரதியாரனுடைய வரிகளுக்கு நம்ம ஈடு இணையே எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு. அதுவும் அந்த சிட்டுக்குருவின்னு ஆரம்பிக்கும் பொழுது அது மாதிரி நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இருக்கணும், விடுதலை இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நகர்ப்புறங்களில் சிட்டுக்குருவி இருக்குங்களா? இல்லை, கம்மியாயிடுச்சு. கிராமத்திலேயே இல்லை. கிராமத்திலேயே இல்லை. கிராமத்திலே இப்போ சிட்டுக்குருவி வந்து தேடுற நிலைமை ஆயிடுச்சு. அந்த உயர்ந்த பனைமரத்தில் தொங்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சிட்டுக்குருவியை கட்டிக்கிட்டு அந்த 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 நிற்கிற அந்த இடம், அந்த பாலம் எவ்வளோ அருமையாக இருக்கா. கொடையை அழகாக அது மடிச்சு அதுவே அது கூட செய்யுது. ஒரு தடவை நான் அண்ணன் ஜெயபாஸ்கரன் கவிஞர் வீட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவங்க வீட்டில் இப்போ அவர் அறைக்கு போன உடனே ஒரு அந்த அந்த பைய சருக பையில் அடைச்சி அதை வந்து ஒரு பொருளை மாட்டியிருந்தார். என்னண்ணா இங்கே மாட்டியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாரு, இந்த இதெல்லாம் எவ்வளோ நான் விளையாடி இருக்கிறேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன். இந்த தூக்குனாங்குருவி கூட நீங்கள் எங்கேயுமே இல்லை. நான் எனக்கு அது பிடிச்ச கூடுறத நான் அடையாளமாக அங்கே வச்சுக்கிறேன். என்னோட அழகு என்னுடைய அறையில் நான் அதை தினந்தோறும் பார்க்குறேன்னு அதை வச்சுக்கிருக்காரு. அது அந்த மாதிரி இன்றைக்கி எத்தனை பேர் அதை பாதுகாக்கிறாங்க. ஆமாம், அருமையான பாடல் கொடுத்தாங்க. இதுக்கு இசை யார் அமைச்சாங்க? இசை வந்து எனக்கு என்னுடைய குருநாதர் தான் கற்றுக் கொடுத்தாங்க இந்த பாடல். செல்வி ஏபி கோமலா அவங்கக்கிட்ட அவங்களோட பாடாந்திரம் இது. இந்த பாடல் நிறைய இடங்களில் பாடியிருக்கீங்களா? பாடியிருக்கேன். பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்களில் இந்த பாடல் பாடி பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆஹா, பாருங்கள், எங்கள் வாத்தியாரம்மா நல்ல பரிசெல்லாம் வாங்கினவங்க. இப்போ அவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுனால நானும் போயிட்டு நிறைய பரிசெல்லாம் வாங்குவேன். இந்த ராகம் சிந்து பைரவில் அமைஞ்ச ராகம் இது. இந்த பாடல் சரி, இதில் இந்த ராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து என்னுடைய குருநாதர், அதாவது பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சுரேஷ்குமார்னு என்னுடைய பேராசிரியர் அங்கே இருக்காங்க. அவங்க இந்த இந்த ராகத்தை பாடும்பொழுது அப்படி இருக்கும். அவங்க நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அங்கே நம்மளுடைய பாலமுரளி கிருஷ்ணன், பாலமுரளி ஐயான்னு ஒருத்தர் இருக்காங்க, பாலமுரளி ஐயா, அவங்ககிட்டையும் நான் அந்த பாடலை கேட்டுருவேன். ரொம்ப அந்த ராகத்தை பாட சொல்லி கேட்பேன். எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச பாட்டு. நான் ஏதாவது ஒரு பாடல் நான் ஏதாவது அதை வந்து மெட்டு அமைக்கணும்னா உடனே இந்த ராகம் தான் முதல்ல நிற்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். அதில் வந்து அது இந்த பாடல் எனக்கு பிடிச்சது. பெட்டையினோடு இன்பம் பேசி களிப்புற்று பீடையில்லாததோர் கூடு கட்டி கொண்டு முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வெய்தி முந்த உணவு கொடுத்து அன்பு செய்தீங்க. ஒரு தாயின் அந்த எப்படி இருக்குங்க பாருங்க. அது என்ன சொல்லியா கொடுக்குறோம், அதுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணுன்ற. அதுதான் பாரதியார். இயற்கையோட இந்த காக்கை குருவி இதுதான் எங்கள் ஜாதின்னுவார். உங்கள் ஜாதி என்னன்னா எங்களுக்கு அதான் அப்படின்னுவார். அப்படி ஒரு மாபெரும் பூநூலை அறுத்தெறிந்த முதல் போராளி அப்படின்னு சொல்லலாம். பாரதியாருக்கு நம்மளுடைய வணக்கங்கள். ஆமாம், வணக்கத்தை தான் தெரிவிச்சுக்கணும். அருமையான பாடல் கொடுத்தீங்க. அடுத்து அண்ணன் ஒரு பாடல் கொடுக்க இருக்கிறாரு. நம்மளுடைய வாத்தியார் ஐயா ஒரு பாடல் கொடுக்க இருக்கிறாரு. அந்த பாடலை கேட்கறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன், நீங்களும் ஆவலாக இருப்பீங்க. மகாகவி பாரதியார் அவர்களுடைய பாடலை கேட்ட அந்த பெருமிதத்தோடு அமர்ந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பாடல் நம்மளுடைய வாத்தியார் ஐயா கொடுக்க போகிறாரு. என்ன பாடல் கொடுக்க போகிறீங்க? சிறுமை அடைந்த சிகரங்கள் அப்படின்ற தலைப்பில் இந்த பாடல் வந்து ஆயுத எழுத்துன்னு ஒரு கவிதையில் வெளிவந்த பாடல். சரி, அதிலேருந்து நான் அந்த பாடலை பாட போகிறேன். இந்த பாடலில் வந்து இடியை சுமந்து இளைய செடிகள் கருகுது. இல்லைனாலே தொட்டாலே வந்து அது வந்து சினிங்கிக்கும். தொட்டா சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது. ஆனாலும் நம்ம இங்கே இருக்கிற செடிகளில் நம்ம கையை 2-3 தடவை வச்சாலே நம்மளோட கைப்பட இந்த சூடு வேலையை அது சுருங்கிடும். ஆனால்
இடியை சுமந்து இடி விழுந்து அந்த இளைய செடிகள் கருகிறது, வெடியில் விழுந்து விதியும் முடிஞ்சு வளரும் பிறைகள் சிதறுது அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டோம். இடியைச் சுமந்து இளைய செடிகள் கருகுது, தினம் வெடியில் விழுந்து விதியும் முடிந்து வளரும் பிறைகள் சிதறுது. இடியைச் சுமந்து இளைய செடிகள் கருகுது, தினம் இடியைச் சுமந்து இளைய செடிகள் கருகுது, தினம் வெடியில் விழுந்து விதியும் முடிந்து வளரும் பிறைகள் சிதறுது. காலம் தன்னை மாற்றக்கூடும் கண்ணே உன்றன் பொன்னகம், காலம் தன்னை மாற்றக்கூடும் கண்ணே உந்தன் பொன்னகம், அதை நாளும் நாசமாக்கும் பாழும் அந்த கந்தகம், அதை நாளும் நாசமாக்கும் பாழும் அந்த கந்தகம். இடியைச் சுமந்து இளைய செடிகள் கருகுது, தினம் வெடியில் விழுந்து விதியும் முடிந்து வளரும் பிறைகள் சிதறுது. பாலில் தோய்ந்த பளிங்கு சிலைகள் பசியினாலே வருந்திடும், அது ஆலைக்குள்ளே அடிமையாகி தீயின் பிடியில் இருந்திடும். பாலில் தோய்ந்த பளிங்கு சிலைகள் பசியினாலே வருந்திடும், அது ஆலைக்குள்ளே அடிமையாகி தீயின் பிடியில் இருந்திடும். தெருவில் கிடக்கும் குப்பை பொறுக்கும் தேசத்தாயின் விடியலே, தெருவில் கிடக்கும் குப்பை பொறுக்கும் தேசத்தாயின் விடியலே, தன் கருவில் சுமந்த தாயை காக்க கருவில் நடக்கும் நதிகளே, கருவில் சுமந்த தாயை காக்க கழிவில் நடக்கும் நதிகளே. இடியைச் சுமந்து இளைய செடிகள் கருகுது, தினம் வெடியில் விழுந்து விதியும் முடிந்து வளரும் பிறைகள் சிதறுது. மனிதம் பேசும் புனித நாட்டில் மலத்தை பூக்கள் அல்லது, மென்பணியை சுமக்கும் பச்சை புல்லோ பார வண்டி தள்ளுது. மனிதம் பேசும் புனித நாட்டில் மலத்தை பூக்கள் அல்லது, மென்மணியை சுமக்கும் பச்சை புல்லோ பார வண்டி தள்ளுது. மென்பணியை சுமக்கும் பச்சை புல்லோ பார வண்டி தள்ளுது. உச்சிவான நட்சத்திரங்கள் உச்சிவான நட்சத்திரங்கள் எச்சில் இலைய எடுக்குது, உச்சிவான நட்சத்திரங்கள் எச்சில் இலைய எடுக்குது. அத மிச்சமான உணவை எடுத்து பச்சை பசிய துடைக்குது, மிச்சமான உணவை எடுத்து பச்சை பசிய துடைக்குது. கால்கள் முளைத்த கங்கையாலை கழிவ தலையில் சுமக்குது, கால்கள் முளைத்த கங்கையாலை கழிவை தலையில் சுமக்குது. அந்த பாலில் விழுந்த பஞ்சு மேனி பாரம் தாங்கி இழைக்குது, அந்த பாலில் விழுந்த பஞ்சு மேனி பாரம் தாங்கி இழைக்குது. ஊரங்களா பிறந்த பிள்ளை, ஊரங்களா பிறந்த பிள்ளை வெறுங்கல்லா வளருதே, ஊரங்களா பிறந்த பிள்ளை வெறுங்கல்லாக வளருதே. தன்
வண்ணத்து பூச்சி நெளியும் புழுவாய் உலவுதே தன் நிறங்கள் மாறி வண்ணத்து பூச்சி நெளியும் புழுவாய் உலவுதே ஆனன தானன தனா இடிய சுமந்து இளையல் செடிகள் கருகுது தினவெடியில் விழுந்து விதியும் முடிந்து வளரும் பிறைகள் இப்படி சிறகுது வளரும் பிறைகள் இப்படி சிதறுது இடிய சுமந்து இளைய செடிகள் கருகுது தினம் வெயில் விழுந்த விதியும் முடிந்து வளரும் விரைகள் சிதறுது வெடியில் விழுந்த விதியும் முடிந்து வளரும் விரைகள் சிதறுது அம்மா முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? நான் நீங்கள் சொன்ன திருக்குறள் எல்லாம் நான் நல்ல இசையோடு கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் பாடி காட்டுறேங்க. மற்ற இசைக்கலைஞர்கள்லாம் ரொம்ப நன்றிங்க, அருமையாக வாசிக்கிறீங்க. அடுத்து நானும் கற்றுக்கிட்டு வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்ருதியில் நல்லா பாடுறேங்க. பார்க்கக்கூடிய நீங்களும் என் கூட சேர்ந்து நல்ல தமிழ் பாட்டாக கற்றுக்கோங்க, கருத்துள்ள பாடல்களாக பாடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோ வாத்தியாரம்மா வாத்தியார் ஐயா இருக்காங்க, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நாங்கள் போயிட்டு அப்புறமா வரோம். நன்றி, வணக்கம். விளையின் பயிரின் வியர்வை விழந்து களங்கமாச்சு சரித்திரம் நாட்டின் இளைய வர்க்கம் இடிந்து போனால் தலைமை ஏற்கும் தரித்திரம் இளைய வர்க்கம் இடிந்து போனால் தலைமை ஏற்கும் தரித்திரம் வறுமை தொலைந்து வாழ வேண்டும் சிரமை அடையும் சிகரங்கள் வறுமை தொலைந்து வாழ வேண்டும் சிறுமை அடைந்த சிகரங்கள் அதன் கருமை கலந்த காலம் புலர பாதை கண்டு பகருங்கள் அதன் கருமை கலந்து காலம் புலர பாதை கண்டு பகருங்கள் இடியே